ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி சம்பவம் என்னென்னா, இந்த பிக் பாஸ் 4th வீக்கை வந்துட்டு நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் வந்துட்டு நாமினேஷன் முடிவுகள்லாம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன், விஜய், பார்வதி, அரோரா, கானா வினோத், கலையரசன் இவங்க 5 பேரும் வந்திருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மக்களுக்கு சப்போர்ட்டு மக்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்கள். விஜய், பார்வதிக்கு கண்டிப்பாக இருக்குது, கமருதீனுக்கு இருக்குது, அரோராவுக்கு கம்மி தான், கலையரசனுக்கு கம்மி தான், கானா வினோத்துக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அடித்து நொறுக்கி இருக்காரு கானா வினோத். அப்போ கமருதீனோட நிலைமை அரோகதி அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, கடைசியில் வந்து கலையரசனும், அதுக்கு மேலே தான் கமருதீன் இருக்கார், அதுக்கு மேலே விஜய், பார்வதி, அரோராவுக்கு செகண்ட் பிளேஸ் வந்துருக்கு. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா இது, ஒன்றுமே புரிய மாட்டேதுப்பா. அரோரா போன வாரம் வந்து லாஸ்ட்டில் இருந்தாங்க, அதாவது ஆதரிக்கு மேலே இருந்தாங்க. இப்போ என்னடா செகண்ட் பிளேஸில் ஓட்டு தாறுமாறாக இறங்குது. அப்போ ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கமருதீனை வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்களான்றது ஒன்றும் புரிய மாட்டுது. போகிற போக்க பார்த்தா கலையரசனை வீட்டில் வச்சுட்டு கமருதீன் அனுப்பிச்சிடுவாங்களோன்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ரெட் கார்டு கொடுக்குறதா இருந்தால் பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோ கார்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எந்த கார்டும் கொடுக்கல. ஒருவேளை என்ன நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டுது. ஏன்னா கமருதீனுக்கு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க, அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. கம்பேர் வித் கலையரசன், அப்புறம் வந்து அரோரா, கானா வினோத் அப்படின்ட்டு இருக்கும்போது கமருதீனுக்கு இவ்வளோ ஓட்டு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. சரி பார்ப்போம், எது எப்படியோ இந்த வாரம் வந்துட்டு தெரிஞ்சிடும். இந்த வாரம் இறுதியில் இல்லை நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஓட்டிங் அனாலிசிஸ். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அப்லோட் ஆகிட்டுருக்கு பெரிய வீடியோ, யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுன்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமருதீன் இந்த வாரத்தை கடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கலையரசன் தாங்க போவார், அதெல்லாம் கமருதீன்லாம் தூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.